ஆளுமரசை எதிர்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது என் கழகத்துலேருந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு தாவேக்கா ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புவேன். ஆனால் இங்கே எனக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. நீங்கள் மீடியாவில் பேசாதீங்க, நீங்கள்லாம் எதுக்கு வந்து போகும்போதும் வந்துட்டு மனித சங்கிலி போட்டு லாக் பண்ணுறது, ஹார்ஷான ஒரு டோனில் பதில் சொல்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு டாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண தவறுனீங்க? மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளராக போட்டிருந்ததா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது. எனக்கு மாணவர் அணியோ இளைஞர் அணியிலையோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது ரசிகர் மன்றத்திலேருந்து இருந்தவங்க இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மாவட்டங்களில் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. தளபதி அவர்கள் பெண்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாலுமே அதை நிர்வாகிகள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை அப்படிங்கிறது அது உண்மை. இன்னும் நான் அதை முடிவு பண்ணலை. ஆனால் தவைக்காலிருந்து வெளியேறது நிச்சயமாக ஒரு முடிவு. நான் தளபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், வேலை செய்யக்கூடிய எலிஜிபிளான இளம் பெண்கள் ஆகட்டும் இளைஞர்கள் ஆகட்டும் இங்கே வந்துட்டு நிராகரிக்கப்படுறாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாகவே வந்துட்டு பயங்கரமான ஒரு டாமினேஷன், அதாவது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிக்னிட்டியை இழந்து தான் நீங்கள் மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜோன்கே கொண்டு வந்தாங்க. தொடக்க கட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் சைட்லேருந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்தது. ஆனால் எப்போ சமூக ஊடகங்களில் வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கிற தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அங்கே தொடங்கினதான் இந்த டாமினேஷன் மேஜராக. நீங்கள் மீடியாவில் பேசாதீங்க, மாவட்ட மீட்டிங்க்கு எனக்கு எந்த ஒரு அழைப்புமே வராது, அந்த அழைப்பை மீறி போனாலுமே வந்துட்டு நீங்கள்லாம் எதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஜோன் தான் இருக்கும் அங்கே. இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு டாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. போகும்போதும் வந்துட்டு மனித சங்கிலி போட்டு லாக் பண்ணுறது, நீங்கள் இருங்க அப்படின்னு ஹார்ஷான ஒரு டோனில் பதில் சொல்கிறது, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப சங்கட்டமாக இருந்தது. மக்கள் குரலாக நின்று ஆளுமரசை எதிர்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது என் கழகத்துலேருந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படிங்கிறது தான் எனக்கு எழுந்த ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இருந்தது. நான் வெளியேறேன் அப்படிங்கிற பதிவு போட்டதுக்கப்புறமே வந்துட்டு நாங்களே அவங்கள நீக்கிட்டோம் 2 நாட்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு கட்சியில் ஒரு தொண்டனை நீக்கணும் அப்படின்னா தலைவர் அவர்களுக்கோ இல்லாட்டி பொதுச் செயலாளர் அவர்களுக்கோ மட்டும்தான் உரிமை இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி புரோட்டோகால் ஃபாலோ பண்ண தவறுனீங்க? பொதுச் செயலாளர் அவர்கள்கிட்ட மெசேஜ் மூலியமா அனுப்பியிருந்தேன். அவர் பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. கால் ரீச் பண்ண ட்ரை பண்ணி அவருக்கு ரீச் ஆகலை. மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளராக போட்டிருந்ததா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது. ஆல்ரெடி ஏஜ் கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. திருப்பியும் 30 வயசுக்கு மேலே இருக்கிற மகளிரோட எப்படி என்னால் பயணிக்க முடியும்? அதனால எனக்கு மாணவர் அணியோ இளைஞர் அணியிலையோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது ரசிகர் மன்றத்திலேருந்து இருந்தவங்க இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் டிஎம்கேல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் டிஎம்கே எடுத்து பேசுகிறேன்னா அங்கே ஃபேமிலியை நான் அப்போஸ் பண்ணி பேசுகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு தாவேக்கா ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்பினேன். ஆனால் இங்கே எனக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. நிறைய மாவட்டங்களில் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. என்னதான் தளபதி அவர்கள் பெண்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாலுமே அதை நிர்வாகிகள் ஃபாலோ பண்ணுறாங்களா, மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள்னா இல்லை அப்படிங்கிறது அது உண்மை. இன்னும் நான் அதை முடிவு பண்ணலை. தவைக்காலிருந்து வெளியேறது நிச்சயமான ஒரு முடிவு. இங்கே வந்துட்டு எந்த ஒரு பெண்மணி இங்கே நடக்கிற பிரச்சனையை வெளியில் சொன்னாலுமே அதுக்கான கிரிட்டிசிசம்ஸை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் டிஎம்கே அனுப்பின ஒரு ப்ராஜெக்ட் தானே இது, உங்கள்கிட்ட கொடுத்து பண்ண சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற கழகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் எனக்கு எழுந்த ஒரு கேள்வி. நான் தளபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், என்ன மாதிரி நிறைய இளம் பெண்கள் தாவேக்காவை நோக்கி பயணிச்சிட்டும் இருக்காங்க. என்ன இழந்த மாதிரி எத்தனை இளம் பெண்களை இழந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக இது ப்ரிவைல் ஆகிட்டே இருந்தது அப்படிங்கிற பட்சத்துக்கு தாவேக்கா ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை மக்கள் மத்தியில் எடுக்க முடியாது. வேலை செய்யக்கூடிய எலிஜிபிளான இளம் பெண்கள் ஆகட்டும் இளைஞர்கள் ஆகட்டும் இங்கே வந்துட்டு நிராகரிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படிங்கிறது.